வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. யானுங்க இப்போ ஏதோ புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கல்லங்க, அவரு அந்த நடிகர் அடுத்த சிஎம் நான் தான் சிஎம்மாக போய் உட்கார போகிறேன்னு சொல்கிறாங்களா? இன்னும் எப்படி நாள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னொரு 8 மாதம் என்னமோ தான் இருக்குது. இப்போ அவர் சிஎம் ஆயிட்டாருன்னா இந்த லொயாலா மணின்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் என்னவா ஆவார்? இவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, ஏதோ குழுவெல்லாம் கூப்பிட்டு அந்த சிஎம் ஆக போகிறவர் ஏதோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாராமா. ஐயோ சாமி, என்ன அப்படி ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னு கேட்குறீங்களாக்கு? இருங்க, லயலமணியே சொல்லுவார், கேளுங்க. உண்டான வேலைகளில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கோம். சட்ட வல்லுநர்களோடு வழக்கறிஞர் குழுவோடு எங்க தலைவர் அவர்கள் ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறார். சட்ட ரீதியாக போராட்டம் நடத்துவதற்கு உண்டான வேலைகளில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கோம். சட்ட வல்லுநர்களோடு வழக்கறிஞர் குழுவோடு எங்க தலைவர் அவர்கள் ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறார், பேசிட்டு இருக்கிறார். இது எப்படி முன்னெடுக்கலாம்? ஆனா ஏனுங்க இது எதுக்கு பதில் சொல்றாருன்னு பாக்குறீங்களாக்கு? ஏன் இந்த கவினோட ஆணவ படுகொலை நடந்தப்போ அவர் ஒரு அறிக்கையும் விடலையே, போய் பார்க்கலையே, என்னாச்சு அப்படின்னு கேட்ட கேள்விக்கு தான் இத்தனை பதில் வந்துட்டு இருக்குது. கேளுங்க. படுகொலையை தடுப்பதற்கு தனி சட்டம் கொண்டு வருவதற்கு எப்படி சட்ட போராட்டம் செய்யலாம், சிறப்பு சட்டம் கொண்டு வருவதற்கு எப்படி சட்ட போராட்டம் செய்யலாம் என்று எங்க தலைவர் அவர்கள் ஆலோசனை செய்து கொண்டிருக்காரு. தெரியுமா உங்களுக்கு? எதுவுமே பண்ணல அப்படின்றீங்க. ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறாரு, கருத்துக்களை கேட்டுக் கொண்டிருக்கிறாரு. மூத்த பத்திரிகையாளர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள், தலித்திய ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியலையாக்கு? நீங்கள் எதுவும் பண்ணாத மாதிரி கேட்குறீங்கன்னு கேட்குறாரு. கரெக்டு தான் பண்ணுறாரு. இது அவருக்கு தெரியுமா? அது அவங்க தலைவருக்கு தெரியுமா? ஏன்னா நீங்கள் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறாருன்னு. சரி, ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறாரு, அந்த ஆலோசனைக்குள்ள போவோமா? சிந்தனையாளர்கள் எல்லாம் அழைத்து எங்க தலைவர் அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார். அது என்ன பிரச்சனை, எதற்காக நடந்துச்சு, ஏன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டாரு, இதற்கு பின்னணியில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை எங்க தலைவர் என்னது என்ன பிரச்சனைன்னு கூப்பிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரா? ஏனப்பா அந்த கவின் வீட்டுக்கும் அந்த பிள்ளை வீட்டுக்கும் நடுவில் நடந்த பிரச்சனையை பற்றி இங்கே பார்க்க முடியாது. இங்கே ஆணவ படுகொலை நடந்துக்கிட்டு இருக்குது. அது என்னன்னு நானே சொல்கிறேன். பொண்ணு ஒசந்த சாதிப்பு. அப்போ ஒசந்த சாதினா ஒசந்த தலை வரையும் போகாது, அடக்கு அணுக்காலுக்கு ஒரு எம்மம் மேலே அம்பிடுத்தேன். அந்த ஒசந்த சாதி பிள்ளைய அக்கணுக்காலுக்கு ஒரு எம்மம் கீழ் சாதி அந்த பையன் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த கணுக்காலுக்கு ஒன்றமா மேலே இருக்கிற அந்த மேல் சாதிக்காரங்களுக்கு இது பிடிக்காம இந்த பையனை வெட்டி போடுவாங்க. இதுக்கு பேர் தான் சாதி ஆணவ படுகொலையாம். இதுவே தெரியாம தான் உன் தலைவர் இருக்கிறாரா அப்படின்னு நான் கேட்டால் நீ தப்பா எடுத்துக்குவ. நீங்களே தான் சொல்றீங்க. மேலும் கூவும் கூவி தொலையும் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதனுடைய முழுமையான தகவலை தெரிந்து கொண்ட பிறகுதான் எங்க தலைவர் அவர்கள் அதை முழு மூச்சாக ஈடுபடுவார். அந்த முழு மூச்சு செயலில் ஈடுபடுவதற்கு ஆமாமாங்க, இன்னும் என்னன்னு தலைவருக்கு முழுசா இன்னும் தெரிஞ்சுக்க முடியலைங்க. இன்னும் எவ்வளோ நாள் எடுக்குன்னு தெரியல. கரெக்டு தான். உங்கள் தலைவருக்கு சாதினா என்னன்னு தெரியாது, இடஒதுக்கீடுனா என்னன்னு தெரியாது, படிப்புனா என்னன்னு தெரியாது, அப்புறம் அதுனா என்னன்னு தெரியாது, இதுனா என்னன்னு தெரியாது, அது இதுனா என்னன்னே தெரியாது. ஆனால் அவர் சொல்லுவார் டாக்டர் மட்டும்தான் படிப்பா. இத்தனை தெரியாதவர் இது மட்டும் இவருக்கு எப்படி தெரிஞ்சதுந்தாங்க எனக்கு இன்னும் தெரியல. ஐயோ, மேலும் கூவும் கூவி தொலையும் எல்லா வேலைகள்லையும் எங்க தலைவர் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் என்றும் கவின் குடும்பத்திற்கு பக்கபலமாகவும் ஆதரவாகவும் இருப்போம். நீங்கள் எப்பவும் கவின் குடும்பத்துக்கு ஆதரவாக இருப்பீங்க. ஓகே மணி, நீங்கள் இது முக்கியமான விஷயம் ஒன்று சொன்னீங்க. அது உங்கள் தலைவர் வந்துட்டு ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு இந்த ஆணவ கொலைக்கு அப்படின்னு. எவ்வளோ நாளுக்குங்க வெளியவே நின்றுட்டு சும்மா அவங்கள வந்துட்டு நம்ம கவுண்டர் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும்? அந்த ஆலோசனை கூட்டம் அதுவும் நல்ல விஷயத்துக்கு நடக்குது, போய் கலந்துக்கலான்னு போகலான்னு இருக்குங்க. ஈவன் ஐ எம் எ டிஎம்கே சப்போர்ட்டர், எவர் ஐ வில் பி அ டிஎம்கே சப்போர்ட்டர். டிவிகே உடைய ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்கலான்னு முடிவெடுத்துட்டு போகிறேன். இப்போது ஆலோசனை கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. தலைவர் என்ன ஆலோசனை பண்ணுறான்னு பார்த்துடலாம். தளபதியின் ஆலோசனை கூட்டத்திற்கு வந்திருக்கிற தளபதியின் ரசிகர் தொண்டர்களே, இந்த கூட்டத்தை பற்றி தம்பி ராஜ்மோகன் பேசினாதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறதுனால சார கீழவை தம்பி, சார கீழவை ஆலோசனை கூட்டத்துக்கு தானே வந்திருக்கிற, எதுக்கு சார தூக்குற? டேய், ஸ்க்ரீனை பிடிச்சி தொங்காதீங்கடா.
கீழே இறங்கி நில்லுங்கடா. டே ராஜ்மஹா பேசுடா. அங்க எவன்டா மரத்துல ஏறது? ஏறாத, இறங்கு இறங்கு. தங்க தளபதி, தமிழ்நாட்டின் தளபதி, தமிழ்நாட்டின் தளபதி, தங்க தளபதி ஆணவ கொலைக்கு எதிராக ஆலோசனை கூட்டத்திற்கு வந்திருக்கும் ஆதவனே, சூர்யா படமாக இருந்தாலும் அது எங்கள் விஜய்க்கும் பொருந்தும். ஏன்னா 2 பேரும் பிரெண்ட்ஸு. சூர்யா கூட நேருக்கு நேரு நின்னவர் தான் எங்க மாண்புமிகு மாணவன். சாதி ஆணவ படுகொலை தமிழ்நாட்டில் நடந்துகிட்டே இருந்திருக்கு. இதுக்கு எதிராக யாராவது சிந்திச்சிருக்கீங்களா? முன்னிலையாக இது தங்க தளபதி தான். எங்கள் தளபதியால் இந்த சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக இந்தியாவிலேயே உலகத்திலேயே தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக சாதி ஆணவ படுகொலைக்கு எதிரான ஆலோசனை கூட்டம் நடத்த இருக்கிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஐடி விங்கின் பொறுப்பாளராக இருக்கும் திரு ஆதவர்ஜுனா தன்னுடைய ஆலோசனையை வழங்குவார். இந்தியாவிலேயே சாதி என்றால் என்னன்னு தெரியாம இருந்த 1947களிலேயே 67ல் 77ல் எப்படி ஒரு மாற்றம் வந்ததோ, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எப்படிப்பட்ட மாபெரும் மாற்றத்தை கொண்டு வந்தாரோ அப்படி ஒரு மாற்றம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கொண்டு வரப்படும். ஆணவ படுகொலைக்கு எதிராக சிந்தித்த ஒரே ஒரு தலைவர் எங்கள் ஜேவி மட்டும்தான். இந்த ஆலோசனை கூட்டம் இன்று நடப்பதற்கு அவர் எத்தனை ஆலோசனை கூட்டங்கள் நடத்தி இருப்பார் என்று உங்களுக்கு தெரியுமா? நேற்று இரவு 2 மணி வரை ஜனநாயகன் படத்தின் அடுத்த சீனை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருந்தார். அடுத்த 2 மணி 1 நிமிடத்தில் ஆணவ படுகொலையை நிறுத்தியே தீருவோம் தமிழ்நாட்டில் என்ற சபதத்தை எடுத்தார். உடனே ஆணவ படுகொலைக்கு எதிரான ஆலோசனை கூட்டத்தை நடத்தியே ஆக வேண்டும் என்று ஆணையிட்டவர் தான் எங்கள் தளபதி. அடுத்து தமிழ்நாட்டில் நடக்கும் இந்த ஆணவ படுகொலையை எப்படி நிறுத்த வேண்டும் என்ற ஆலோசனையை எங்கள் அருண் ஐஆர்எஸ் கொடுப்பார். நான் இதுவரை கண்டிராத கேட்டிராத ஆலோசனை கூட்டம் இது. இப்படி ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று மனதால் நினைப்பதே மாபெரும் சாதனை. அதை எங்கள் தங்க தளபதி, தமிழ்நாட்டின் அடுத்த நட்சத்திரம், தமிழ்நாட்டின் விடுவெள்ளி, தமிழ்நாட்டின் வாழ்வெள்ளி, வரப்போற ஆடிவெள்ளி, இத்தனை வள்ளியாக இருக்கும் எங்கள் தங்க தளபதி எங்களிடம் ஆலோசனை கேட்க இருக்கிறார். எதை பற்றியும் நான் சொல்வதற்கு முன்பு அதை பற்றியெல்லாம் நீங்களும் அறிந்திருப்பீர்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆணவ படுகொலை இதை நிறுத்த வேண்டும், நிறுத்தியே ஆக வேண்டும் என்று இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு நான் ஆலோசனை வழங்குகிறேன். இந்த ஆலோசனை கூட்டமே இவ்வளவு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் தங்க தளபதியால் மட்டுமே இனி சாதி ஆணவ படுகொலைகளை நிறுத்த முடியும். இதை பற்றி எங்கள் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், யாரும் சிரிக்காதீங்கன்னு சொல்லிட்டேன், சிரிக்காதீங்க, புசி ஆனந்தா அவரோட ஐடியாவை சொல்லுவார். அவர் சீரியஸாக தான் பேசுவார். சிரிச்சிட்டிங்கன்னா என்கிட்ட வரக்கூடாது. என் உயிர் வடை மேலான தயிர் வடையே தங்க தளபதியே, நீ ஆணையிட்டால் மட்டுமே யானை விட்டு கிடைக்கும். தளபதினா உங்களுக்கு என்ன சும்மாவா? இந்த பட போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? 5 பைசா முறுக்கு, ஆணவ கொலையன் முறுக்கு, தொங்குது பருவவாலா, தளபதிக்கு சவாலா. அப்புறம் இங்க டீ குடிக்க வந்திருக்கிறவங்க எல்லாம் டீ டம்ளரை வச்சுட்டு போயிருங்க. யாராவது வந்து தளபதி தொட்டு குடிச்ச அந்த டீ டம்ளரை 10,000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அது என்னோட ஜிபே நம்பருக்கு மட்டும் அனுப்பிடுங்க. அப்புறம் இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு வந்து இருந்து ஆலோசனை கொடுத்து எங்களை எல்லாம் நல்வழிப்படுத்தி எங்களுக்கெல்லாம் சரியான வழியை காட்டும் என்னுடைய உயிர் வடையான தயிர் வடையே தளபதியே, நீ ஆணையிடு, அதை கேட்கத்தான் நான் இருக்கிறேன். நான் ஆலோசனை சொல்ல என்ன இருக்கிறது? அடுத்து எங்கள் கட்சியின் வழக்கறிஞர் அணியின் தலைவரான யாரா இருந்தாங்கன்னா பேசுவாங்க, இல்லைனாலும் பேசுவாங்க. ஐயா, பலூனுக்கு வழக்கு போட்டு தான் நமக்கு பழக்கம். இந்த மாதிரி ஆணவ கொலைக்கு வழக்கு போட்டெல்லாம் நமக்கு பழக்கம் இல்லைங்கய்யா. ஆணவ கொலைனா என்னன்னு நம்ம என்ன சொல்ல போறோம்னு தெரியல. அதனாலங்க இதை பத்தி எல்லாமே தெரிஞ்ச ஒரு சமூகவியல் ஆய்வாளர்
இந்த கூட்டத்துக்கு வந்திருக்காருங்க, அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும். சமூகவியல் ஆய்வாளர் அவர்களே, வாருங்கள், ஆய்வறிக்கையை தாருங்கள். தளபதியை வணங்கி, தளபதி அமர்ந்திருக்கும் அந்த நாற்காலியை தொட்டு வணங்கி என்னுடைய ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்க காத்திருக்கிறேன். அன்பு தலைவா, நாம் ஓட்டரசியலில் உள்ளோம். நமக்கு கவின் குடும்பமும் ஓட்டு போட வேண்டும், கவினை வெட்டிய அந்த சுர்ஜித் குடும்பமும் ஓட்டு போட வேண்டும். நமக்கு இருவர் ஓட்டு முக்கியம். என்ன செய்வது? நீங்கள் இப்போது செய்த இந்த சாதனையை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் சிறப்பாக இருக்கும். சமூகத்துக்குள் இருக்கும் எந்த சிக்கலுக்குள்ளும் நாம் சிக்கிவிடக்கூடாது. குறிப்பாக சாதி ஆணவ படுகொலையில் நாம் சிக்கிவிடவே கூடாது. சாதிக்கு எதிராக பேசுறதுனால மக்களுக்கு நல்லதுதான். மக்களுக்கு நல்லதுன்னு பேசிட்டோம்னா நமக்கு ஆர்டர் கொடுக்குற கட்சியை ஆப்ப வச்சிரும்ல. அதனால நீங்க இப்படி ஒண்ணு நடந்ததாவே நினைச்சுக்க வேணாம். அந்த லொயோலா மணி என்கிற மாபெரும் சிந்தனையாளர் சொன்ன அந்த பொய்யை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். நம்ம அப்படியே எஸ்கேப் ஆயிடுவோம். அடுத்தது தங்க தளபதியாகிய நம்ம விஜய் இந்த ஆலோசனை கூடத்தில் பேசுவார். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும், எல்லா வீட்லேயும் இருக்கிற குட்டி குட்டி ரசிகர்களுக்கும் நான் சொல்ல வர விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். இந்த சாதி ஆணவ படுகொலைக்கு எதிரான இந்த ஆலோசனை கூட்டத்தை அடுத்த வாரத்துக்கு ஒத்தி வைக்கிறேன். ஏன்னா பனையூருக்கு நான் அர்ஜென்டா போறதுனால நான் கிளம்புறேன். நன்றிங்கண்ணா, 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 வரேங்கண்ணா, வரேங்க. ஐயோ சார் 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 சரி, எனவே பேசுவ மறந்துட்டேன், வந்துட்டேன். இப்படி தான் ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு அப்படின்னு நான் சொல்ல முடியாது. நடந்திருக்கலாம், நடக்காமலும் இருந்திருக்கலாம். அப்படி ஒரு விஷயம் அங்கே இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். அவங்க என்ன வேணாலும் பேசட்டும், ஆனால் நம்ம பேசணும், பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.